ஹாய்டா மச்சான்ஸ். எப்படி இருக்கிறீங்க எல்லாரும்? ம் ஏதோ இருக்கிறமேடா. நீ எப்படி இருக்கிற? டேய், நீங்களாம் எப்படி இருக்கிறீங்கடா? ம் இருக்கிற நானும் ஏதோ. என்ன ஒரே ஒர்க் பிஸி வேறு, ஒரே ஆஃபீஸில் ப்ராப்ளம் வேறு. என்ன செய்கிறதுன்றே எனக்கு தெரியல. சரியான டென்ஷனாக இருக்கடா. என்ன தாண்டா செய்கிறது? வேறு ஒர்க் மாறுவோமோன்னு பார்க்குறேன். என்ன சார் ஒரே ஹாப்பி மூடில் இருக்கிறார்? என்ன கதை கேட்டாலும் கதைக்கிறார் இல்லை? ம் டேய், என்னையா சொல்லுற? நான் செம்ம ஹாப்பி மூட்டில் இருக்கிறேன். என்னன்னு கேளுங்க வேணுடா. என்னண்டு கேட்க விருப்பம் இல்லதான். நீயே சொல்லுற என்னண்டு கேளுங்கூடாண்டு. அப்புறம் என்னண்டு கேட்காம இருக்கிறது? சரி, என்னண்டு சொல்லு. டேய், என்னடா நீ யோசிக்கிற விதமே சரியில்லை. என்ன செய்ய போற? இல்லை ஏதாவது வம்புழுக்க போறியோ, இல்லை இதுலயே மாட்ட எங்களை கொண்டு மாட்ட போறியோ? என்னன்னு சொல்லு. இவர் பெரிய மினிஸ்டர், இவரை கொண்டு நான் வம்புல மாட்ட போறேன். நாளை பாரு. டேய், அவங்க சொல்ற மாதிரியே உன்ற நோக்கம் சரியில்லையே. என்ன செய்ய போற? என்ன செய்ய காத்துட்டு இருக்கிற? சொல்லுடா, என்னடா சொல்லனடா. டேய், உங்களுக்கு தெரியுமாடா ராகவ் ஆகாஷ் எங்களோட ஊருக்குள்ள இருக்கணும். அவன் தங்கச்சி அனுவ. ஓ ஓ, தெரியுமாடா, அந்த கியூட்டான பிள்ளை தானே. அது தெரியும், ஆகாசையும் ராகவையும் எனக்கும். அவங்களோட தங்கச்சிக்கு என்ன இப்போ? அவளுக்கும் எனக்கு லவ் எல்லோ போய் கொண்டிருக்கு. உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேனடா. டேய், என்னடா சொல்லுற? இதெல்லாம் மறக்குறியா? சரி சரி, நடத்து நடத்து. டேய் போடா லூசா. நானே அவளை டைம் பாஸுக்கு லவ் பண்ணி கொண்டிருக்கிறேன். நீ வேற அவளுக்கு ஏதோ நினைப்பு, நான் ஏதோ சின்சியரா உருகி உருகி லவ் பண்றேன். அவள் ஏதோ நீதான் எனக்கு கடவுள், நீதான் உயிர், நீதான் உலகம் அண்டு நிக்கிறாள் என்னில. டேய், உனக்கே தெரியுது அந்த பிள்ளை சின்சியரா உன்னை லவ் பண்ணுதண்டு. ஏன் நீ இப்படி அந்த பிள்ளைய ஏமாத்த நினைக்கிற? உனக்கு பிடிக்கலையேன்னா நீ விட்டுட்டு விளத்திரு. ஆனா ஏமாத்தாதடா. பெண் பாவம் சும்மா விடாதடா உன்னைய. டேய் சும்மா இருடா. என்ன நீ என்ன பெரிய ராமர் அர்ஜுனன் என்று நினைப்போ உனக்கு? எனக்கு கல்யாணங்கிற ஐடியாலாம் இல்லை. இப்படியே கேர்ள்ஸோட சுத்துறது, என்ஜாய் பண்றது, டேட்டிங் போறது, அந்த மைண்ட் செட்டில் தான் நான் இருக்கிறேன். நீ சொல்றதெல்லாம் என்னால் கேட்கலாது. டேய், தேவையில்லாம விளையாடாதடா. அவன் ஃபேமிலி பேக்ரவுண்ட் தெரியும் தானே. நமக்கெல்லாம் இது செட் ஆகாது. தேவையில்லாம மாட்டிட்டு முழிக்காத, முழிக்கண்ணா. நோ நோ, அதெல்லாம் சரி வராது. நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன், அவளை அனுபவிக்கணுமெண்டு. நீங்க சொல்றதெல்லாம் நான் கேட்க மாட்டேன்டா. என்னோட பாலிசியே இதுதான். டேய், நீ செய்யறது ரொம்ப தப்பு. பொம்பளையில இப்படி செய்யக்கூடாது. நீயும் ஒரு தாயின் வயிற்றுல பிறந்த நீதானே. இப்படி செய்யாத. விருப்பம் இல்லையேண்டா வேணாமென்று விலகிடுடா ப்ளீஸ். உன்னை கெஞ்சி கேட்குறேன். நாங்களும் சகோதரங்களோட பிறந்த நாங்கள் தான். அதால தான் உனக்கு சொல்லுறேன், ப்ளீஸ் விட்டுடுடா. டே, நீங்க சொல்றதெல்லாம் கேட்குற மைண்ட் செட்டில் நான் இல்லை. நான் ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிறேன். அதைத்தான் நான் செய்ய போறேன். சரி சரி, நீங்க வலிக்கிடுங்க. அவள் வாரன்னு சொன்னால் நான் அவளோட கதைக்கோணும். நீங்க வலிக்கிடுங்க. டேய், திரும்பவும் சொல்றேன் உனக்கு, வேணாம், விட்டுடா, பாவண்டா அவள். டேய், எனக்கு அவங்கள நல்லாவே தெரியும்டா. உண்மையாவே அந்த பிள்ளை நல்ல பிள்ளை. அதை விட நல்ல ஃபேமிலியுமாவே. வேணாம். என்ன, இன்னும் காணையில? வர சொன்ன டாங்கண்டு வந்து நிற்பால். இவ்வளோ நேரம் ஆகுது. ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கில் வேற போங்கூடான்னு சொல்லி போட்டேன். இல்லையண்டா அவங்க நின்று இருந்தாலும் டைம் பாஸ் ஆதான் இருக்கும். கதைச்சிட்டு இருந்திருக்கலாம். இவள் வர விட்டு போவிட்டுருக்கலாம். சரி பாப்பம், வெயிட் பண்ணி. அவ என்ன என்ன தேடி வந்த அஞ்சல, அவ நேரத்தை பார்த்து செவக்கும் செவக்கும் வெத்தல, அவ அழக சொல்ல வார்த்தை கூட பத்தல. ச்சே, என்ன இன்னைக்கு ஒரே சந்தோஷமா இருக்குது, ஒரே பாட்டு வைபா இருக்குது. சரி பாப்போம். இதோ வாராள் வாராள். என்னம்மா இவ்வளோ லேட்டா வந்திருக்கிறீங்க? என்னில கொஞ்சம் கூட அக்கறை இல்லை போல கிடக்கு. உங்கண்ட அவர் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுவாரே, பாவம். அப்படியெல்லாம் ஒரு கொஞ்சம் இறக்கமும் படுறதில்லை. சாரி பிரவீன், ரொம்ப சாரி. வீட்டை விட்டு வெளிக்கிறதுன்னா உங்களுக்கு தெரியும் தான் எத்தனை கேள்வி கேட்பாங்கண்டு. அதோட அம்மா 1008 கேள்வி கேட்டு தான் அனுப்பினா. என்ன எங்கே போகிற, யாரோட போகிற, எதுக்கு போகிறேன், எல்லாத்தையும் சமாளித்து நான் வரணும் தானே. எனக்காக கொஞ்சம் வெயிட் பண்ண மாட்டீங்களா? சரி சரி விடு, டென்ஷன் ஆகாது. உனக்காக நான் எது வேணாலும் செய்ய தயாரா இருக்கிறேன். என் அம்முக்குட்டி எல்லோ நீ. ஓம் 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 பிரவீன், ஏன் என்னைய வர சொன்ன நீங்கள்? என்னென்று சொல்லுங்க. அதை விட நானும் நிறைய கதைக்கணும் உங்களோட. நீயும் கதைக்கணுமா? என்ன கதைக்க போற? என்னத்தை மூட்டையா கட்டி கொண்டு வந்திருக்கியோ யாருக்கு தெரியும். சரியா சொன்னீங்கள் நீங்கள்.
மூட்டையாக தான் கொண்டு வந்திருக்கிறேன் நான். சரி சரி, நீ ஒன்றை நோட்டீஸ் பண்ணினியா? என்னத்தை நோட்டீஸ் பண்ணுறது? இல்லையே. என்ன என்னன்னு சொல்லுங்க. அப்போ என்னில் இருக்கிற அக்கறை இவ்வளோதான். சரி வடிவா பார், நீயும் நானும் ப்ளூ கலர் ட்ரெஸ்ஸு, அது கூட நீ பார்க்கல, கவனிக்கல. நீ எல்லாம் இங்கே நான் எவ்வளோ உன்னை சின்சியராக லவ் பண்ணுறேன்னு இதுலேயே புரிஞ்சு கொள்ளுது. நான் சும்மா உன்னைய பார்க்கணும் போல இருந்தது, அதுதான் வர சொன்னேன். நீ வர சொல்லக்கூடாதோ? நீ என்னை பார்க்க வர மாட்டியோ? அப்படியெல்லாம் இல்லை. ஏன் அப்படியெல்லாம் கதைக்கிறீங்க? அப்படியெல்லாம் கதைக்காதீங்க ப்ளீஸ். எனக்கு கஷ்டமாக இருக்குது. உங்களை பார்க்காம நான் வேறு யாரை பார்க்க போகிறேன்? இப்படியெல்லாம் கதைக்காதீங்க பிரவீன். சரி சரி, நீ என்ன கதைக்கணும் அதை சொல்லு, என்னன்னு கேட்பேன். அதுவா, உங்களுக்கு எங்களோட ராகவண்ணாவை தெரியும் தானே? நான் ஃபோட்டோலாம் காட்டியிருக்கேன் உங்களுக்கு. அப்போது அந்த ராகவண்ணாவுக்கு கல்யாணம் பேசியாச்சுது. அவருக்கு கல்யாணம் செய்கிறதுக்கு முதல்ல எனக்கு கல்யாணம் செய்ய போயினுமாமன்ட்டு கதைச்சு கொண்டு இருக்கிறேன். எனக்கோ பக்கண்டு இருக்குது, என்ன செய்கிறதுன்னு தெரியல. ராகவண்ணாவே லவ் மேரேஜ் தான். அவற்ற லவ்வே பெரிய பிரச்சனையில் தான் எல்லாம் ஓகேயாகி வந்து இருக்குது. எனக்கண்டா உண்மையாக எந்த லவ்வை சொன்னேன்டா உண்மையாக சப்போர்ட் பண்ணவே மாட்டாங்க. என்ன செய்கிறது சொல்லுங்க எனக்கு. என்ன அனு, நீ திடீரென்று அணுகுண்ட தூக்கி போடுற இந்த மனசில்? என்ன பிரவீன் செய்கிறது? எனக்கே ஒரே டென்ஷனாக இருக்குது. இதை யோசிச்சு என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. சரி, நீங்கள் இதை யோசித்து உங்களோட உடம்பை வருத்தாதேங்கோ. பாப்பம், காதல் என்றாலே என்ன சொல்கிறது, எல்லாத்தையும் கடந்து தான் பெறணும். அப்படி எங்களோட காதலும் சக்ஸஸ் ஆகுமென்று நினைக்கிறேன். நீங்கள் ஒன்றும் யோசிக்காதீங்க. என்ன அடியே லூசு அபி, நான் எங்கடி உன்னை சின்சியராக லவ் பண்ணுறேன்? நானே உன்னை டைம் பாஸுக்கு வச்சு கொள்ளலாம்னு பார்க்குறேன். உன்னிட்ட இருந்து காசுகளை கறப்பமண்டு நீ வேற. நான் ஏதோ உன்னை சின்சியராக லவ் பண்ணுற மாதிரி நீ ஏதோலாம் கதைக்கிற. கதை 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 நல்ல கதைமா. என்ன ராகா, எதுவும் சொன்னீங்களா? இல்லை கதைக்கிறீங்களா? ஒன்றும் புலாங்குது இல்லை. சேச்சே, நான் ஒன்றும் சொல்லலை. சரி பிரவீன், நான் கிளம்புறேன். அம்மாட்ட 1 hour தான் டைம் கேட்டுட்டு வந்தேன் நான். இப்போ டைம் ஆகுது, நான் கிளம்புறேன். பாய். என்ன இப்போதான் வந்து அதுக்கிடையும் போக போகிறேன்னு நிற்கிற? என்ன நினைச்சிட்டு இருக்கிற நீ? நான் என்ன லூசனா? ப்ளீஸ் என்னையும் கொஞ்சம் புரிஞ்சு கொள்ளுங்க. நான் அம்மாட்ட 1 hour தான் டைம் தாங்கொண்டு கேட்டுட்டு வந்தேன் நான். இல்லை இல்லை, நான் இப்போ உன்னை ஒரு இடத்துக்கு கூட்டி கொண்டு போகிறேன். அங்கே நீ வந்து ஆகணும். வரமாட்டேன்னு மட்டும் சொல்லாதானு. எனக்கு தெரியாது, நான் 1 hour தான் டைம் கேட்டுட்டு வந்தேன். நான் போக போகிறேன். தயவு செய்து புரிஞ்சு கொள்ளுங்க. அது மாதிரி எனக்கும் தெரியாது, நீ இன்றைக்கு வந்தே ஆகணும் என்னோட. சாரி பிரவீன், நான் போயிட்டு வரேன். பாய். போகிறதானே, இப்படியே போயிரு, எனக்கு ஃபோன் எடுக்காத. ப்ளீஸ் என்னையும் புரிஞ்சு கொள்ளுங்க. என்ற இடத்துல இருந்து எனக்கு வீட்டில் பிரச்சனை ஆயுதுண்டா சரி, கோவிந்தா தான். நான் போயிட்டு வரேன். பாய். சே, இந்த அணுவை வச்சு ஒன்றும் செய்ய இயலாது. கேர்ள் ஃப்ரெண்டை மாற்ற தான் வேணும் போல. இன்றைக்கே மிஸ் பண்ணிட்டேன். ஏன் அணுவும் இப்படி செய்கிறேன்னு? என்ன இது, நம்ம சரோஜா ஆண்டின்ற மகள் அணு மாதிரி கிடக்கே. அணுவா இது? கொஞ்சம் தள்ளி போய் நின்று பார்ப்போம். ஆமாம், அணுதான். என்ன யாரோ ஒரு பொடியனோட நின்று கதைச்சிட்டு போகிறார். ஒருவேளை லவ்வாக இருக்குமோ? தெரிஞ்ச வீட்டில் செத்தாலே. சேச்சே, லவ்வாக இருக்காது, ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும். நம்ம ஏன் தப்பாக நினைப்பான்? ஃப்ரெண்டாக தான் இருக்கும். ராகவுக்கு எடுத்து சொல்லுவோமோ? இல்லை வேணாம், பாவம் தானே, ஃப்ரெண்ட் உதவியில் பாப்பா என்னண்டு. அனு அனு அனு, சே அதுக்குள்ளேயும் போயிட்டாளா?